அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளிலே நமது தாய் திரு அவையானது மூவொரு கடவுள் பெருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவி இம்மூன்று கடவுளும் ஒரே கடவுளாக இருந்து நம்மில் செயலாற்றி வருகின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே நமக்காக இந்த உலகிற்கு அளிக்கும் அளவிற்கு கடவுள் நம்மீது அன்பு கூர்ந்தார். அதாவது கடவுளுடைய அன்பின் ஒரு கிளைமேக்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது உச்சக்கட்டம். அன்பினுடைய முழுமையான வெளிப்பாடு தன்னுடைய ஒரே மகனையே நமக்காக அனுப்பினார், நாம் வாழ்வு பெறுவதற்காக. அதுவும் வெறுமனே சாதாரண வாழ்க்கை அல்ல. ஏதோ பிறந்தோம், கிறிஸ்தவர்களாக பிறந்தோம், கோயிலுக்கு போகின்றோம், திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம், ஜெபமாலை சொல்லுகின்றோம், ஜெபிக்கின்றோம், இது மட்டும் நமது ஒரு முழுமையான வாழ்வல்ல. மாறாக நாம் வாழுகின்ற வாழ்வு அர்த்தப்பட வேண்டும், முழுமையடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கையளித்தார். அதைத்தான் இயேசு சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு. அதாவது சாதாரண வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அல்ல, மாறாக அந்த வாழ்வை நிறைவாக பெறும் பொருட்டு நான் இவ்வுலகிற்கு வந்துள்ளேன் என்று நல்லாயனாகிய இயேசு சொல்வதை யோவான் நற்செய்தியாளர் 10 நாம் வாசிக்க காண்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் யாருமே அழிவுற கடவுள் விரும்புவதில்லை. அதுதான் கடவுளுடைய முழுமையான திட்டமாக இருக்கின்றது. பல நேரங்களிலே நான் கோயிலுக்கு போகின்றேன், என்னுடைய குடும்பம் கோயிலுக்கு வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் வர வேண்டும், நண்பர்கள் வர வேண்டும், வேற யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை என்று நாம் ஒரு சுயநலவாதிகளாக இருந்தோம் என்றால் அது கடவுளுடைய திட்டம் அல்ல, அது கடவுளுடைய திருவுளம் அல்ல. மாறாக மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே மீட்பு பெற வேண்டும், நம்முடைய வாழ்வை முழுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருந்தது. அதற்காகத்தான் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பினார். அந்த மகன் வழியாக அந்த தூய ஆவியானவரையும் நமக்கு கொடுத்தார். இறைவனுடைய நல்லுறவில், அந்த இறை உறவில், இறை மனித உறவில் நாம் இணைந்திருக்க நமக்கு ஒரு பாலமாக இருப்பவர் தூய ஆவியானவர். அதே நேரத்திலே இறைவனுடைய அருளை ஒவ்வொரு நாளும் நம்மீது பொழிந்து கொண்டிருப்பவர் இயேசு கிறிஸ்துவானவர். அதைத்தான் ஒவ்வொரு திருப்பலி துவக்க ஜெபத்திலும் நாம் அந்த வாழ்த்துறை ஜெபத்திலே குருவானவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம், தந்தையாகிய இறைவனின் அன்பும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் தோழமையும் அல்லது நட்புறவும் உங்களோடு இருப்பதாக என்று. எனவே நாம் இறை அன்பில் நாம் இணைந்து வாழும் பொழுது, அந்த இறை அன்பை உணர்ந்து வாழும் பொழுது கிறிஸ்துவினுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தூய ஆவியானவர் கொடுக்கின்ற அந்த நல்லுறவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் இறைவனுடைய அன்பை முழுமையாக புரிந்திருக்கின்றோமா? அதாவது புனித 23ஆம் யோவான் சொல்லுவார், அன்பினால் நிறைந்திருக்கின்ற உள்ளத்தில் கொடுப்பதற்கு ஏதாவது இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று. அதாவது கடவுள் மனிதர்கள் மீது கொண்டிருந்த அன்பினால் இறைவாக்கினர்களை அனுப்பினார், அரசர்களை அனுப்பினார், நிறைய பேர்களை அனுப்பினார் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக. இருந்தும் இறுதியாக தன் மகனையே அனுப்பினார். இன்றும் பல விதங்களில், பல வடிவங்களில், பல நபர்கள் மூலமாக இறைவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றார். மனிதர்கள் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்று, மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை நிலை வாழ்வை அந்த நிறைவாக வாழ வேண்டும் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த இறை தந்தையினுடைய திருவுளத்திற்கு, இறை தந்தையினுடைய திட்டத்திற்கு, இறை தந்தையின் அன்பை உணர்ந்தவர்களாக நாம் வாழுகின்றோமா? அந்த இறை அன்பை நாம் உணர்ந்தவர்களாக வாழ்ந்தோம் என்றால் இறைவன் நம்மை அன்பு செய்ததை போன்று நாமும் பிறரை அன்பு செய்து அவர்களும் மீட்பு பெற நாம் முயற்சி எடுப்போம். அதன் வழியாக நம்மை அன்பு செய்கின்ற இறைவனுக்கும் நம்மீது அருளை பொழிகின்ற இயேசுவுக்கும் நமக்கு நல்லுறவை கொடுக்கின்ற தூய ஆவிக்கும் உரியவர்களாக வாழ்வோம். இறை ஆசிரை நிறைவாய் பெற்று மகிழ்வோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.